கேரட் அல்வா செய்ய போகிறோம். கேரட் அல்வா நியூ இயர் ஸ்பெஷலாக நான் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து இந்த கேரட் அல்வா வந்து நான் வந்து ஒரு 1/2 கிலோ கேரட் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். பெரிய பெரிய துருவலில் துருவிக்கிறணும். இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், அதில் பெருசாக பார்த்து நல்லா துருவிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேரட் எடுத்து நல்லா கழுவி பீல் பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, பால் வந்து நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கேரட்டுக்கு 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி, அதை கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சி அதை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சூடாக ஊற்றக்கூடாது, நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கு. அது மாதிரி ஜீனி வந்து ஒரு 1/4 கிலோ ஜீனி போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு அளவு தெரியணும்னா கேரட் வந்து 3 கப்பு எடுத்துக்கோங்க. கேரட் 3 கப்பு, பால் வந்து அதே எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் பால் 2 கப்பு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சுகர் வந்து 1 கப்பில் எடுத்துக்கோங்க. இதுதான் அளவு. நீ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சுகர் வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. கம்மியாக வேணுமா கம்மியாக போட்டுக்கலாம், கூட வேணுமா கூட போட்டுக்கலாம். நான் வந்து மீடியமாக நான் எடுத்து வச்சுருக்கேன், போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நெய் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் தூள், அப்புறம் வந்து இது வந்து நட்ஸு, பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம், எவ்வளோ போடணும் போட்டுக்கோங்க. முக்கியம் வந்து பால், ஜீனி, கேரட்டு தான். இதை எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். இப்போ வந்து சட்டி காஞ்சதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். கிஸ்மிஸு, முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம கேரட்டை போட்டுறோம். கேரட்டை போட்டு இந்த நெய்யிலே கொஞ்சம் நல்லா வதக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் தான் நம்ம பால் ஊற்றணும். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா நெய்யில் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் கேரட்டை வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா நான் அப்படியே வதக்கியிருக்கேன். நான் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். பார்த்ததுக்கு இப்போ வரைக்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். இப்போ நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச 1/2 லிட்ரு பால், அதை வந்து நான் ஃபுல்லாக அப்படியே கேரட் மூழ்கிற அளவுக்கு பால் ஊற்றிக்கிறணும். ஊற்றி இதுலேயே வந்து இந்த பால்லே வந்து இந்த கேரட் வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஜீனி போடணும். ஃபஸ்ட்டு போட்டுறக்கூடாது. இது நான் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அப்பப்போ வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வைக்காதீங்க அடுப்பை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லை ஃபுல்லாக வச்சா சீக்கிரமே பால் வந்து வற்றிடும். நம்மளுக்கு வந்து அந்த கேரட் வந்து நல்லா சாஃப்டாகிற மாதிரி வேகணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சாலும் வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் மீடியமில் வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா வற்றிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வற்றணும். இந்த டயத்துலேயே நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க, அவங்கவுங்க விருப்பம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் அது வந்து அப்படியே மெல்ட் ஆகி இன்னும் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இந்த தண்ணியும் கொஞ்சம் நல்லா அப்படியே வற்றணும். இதில் இந்த ஏலக்காய் பொடி இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஜீனியெல்லாம் பாருங்கள், நம்ம தண்ணியாக வந்துருந்துச்சு பாருங்கள், மெல்ட் ஆகி அதெல்லாம் அப்படியே வற்றிருச்சு. கொஞ்சம் அல்வானாவே கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அதனால் பொறுமையாக நீங்கள் செய்யணும். ஜீனி போட்டதுக்கப்புறம் வேணால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ அப்படியே விட்டுறாதீங்க. விடாமல் அப்படியே கையை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கேரட் அல்வா. கொஞ்சம் அப்படியே சட்டியில் அப்படி இந்த மாதிரி ஒட்டாமல் சுருண்டு வந்தோடனே நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே இதில் ஒட்டாமல், சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சு. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். கேசரி, அல்வா இதெல்லாம் கிண்டுறதுக்கு நான்ஸ்டிக் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிடலாம்.
நம்ம கேரட் அல்வா ரெடி. ஹாப்பி நியூ இயர்.